மேடம் ஐவிஎஃப்னா என்ன மேடம்? அது யாருக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும் மேடம்? ஐவிஎஃப்ங்கிறது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதாவது கடவுள் சித்தப்படி நம்ம மனுஷன் உடம்புல நார்மலாக ஒரு எக் உருவாகிறது, ஒரு ஸ்பெர்ம் அதை மீட் பண்ணுறது, அதெல்லாம் நடக்குது. ஸோ இன்விட்ரோ அப்படிங்கிறது நம்ம உடம்பை விட்டு வெளியே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறது. ஒரு கருமுட்டையும் விந்தணுக்களையும் ஏன்னா எம்ப்ரியாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இக்ஸி மிஷினில் ஃப்யூஸ் பண்ண வச்சு அதை வந்து இன்குபேட் பண்ணுவாங்க. 5 நாள் அல்லது 3 to 5 days இன்குபேஷன் பண்ணி வெளியிலே அந்த எம்ப்ரியோ வளர வச்சு திருப்பி அந்த எம்ப்ரியோவை கர்ப்பப்பைக்கு மாற்றுறது தான் ஐவிஎஃப்ங்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஐவிஎஃப்னாலே வந்து குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களோட அப்பா அம்மாவோ ஐவிஎஃப்னாலே ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம். இதில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல போகிறோம். இப்போ ஒரு 100 couples எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30% வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது அந்த ஆணுக்கு பிரச்சனை இருக்கலாம். இன்னொரு 30% வந்து அந்த பெண்மணிக்கு பிரச்சனை இருக்கலாம். இன்னொரு 30% பைலாட்டல், 2 பேருக்குமே சின்ன சின்ன இஷ்யூஸ்னால வராமல் இருக்கலாம். இன்னொரு 10% கடவுள் கொடுக்கறது நினைப்பு, தட் இஸ் கால் இடியோபதிக். எப்போ ஐவிஎஃப் தேவைப்படும்? கல்யாணம் முடிஞ்சு 1 year வரைக்கும் நம்ம பார்க்கணும். அந்த 1 yearக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேன், ஹார்மோன் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கணும். மேல்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் செமனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த குவாலிட்டி செமனாலிசிஸ் ரிப்போர்ட் பேக்கப்பாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சிவியாரிட்டி ஆஃப் த ஃபேக்டர் கூட இருக்குமானால் இமீடியட்டாக சஜஸ்ட் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு உடனே ஐவிஎஃப் போக வேண்டிய அவசியம் இருக்காது. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெடிசின்ஸ், டேப்லெட்ஸ் மூலிமா ஏதாவது கியூர் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிகேஷன்ஸ்.